Subscribe Sabrocus. ஹாய் காய்ஸ், கிளியூர் ஃபால்ஸுக்கு டிசம்பர் மந்தில் போகிறது நிஜமாகவே ஓர்த்தா இல்லையான்னு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபால்ஸோட 250 ஸ்டெப்ஸுமே நம்ம கவர் பண்ண போகிறோம். ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப்பு எவ்வளோ டிஃபிகல்ட்டாக இருக்குது, இறங்குறதுக்கு இல்லை ஏறுறதுக்கு, ரெண்டுமே நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க போகிறோம். வாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். Subscribe and click the bell icon. Connect you to the world. இது வந்து சும்மா உங்களுக்கு வியூ காமிக்கலான்ட்டு 19th பெண்டில் நிறுத்தி எடுத்திருக்கேன். சரி வாங்க மேலே போகலாம். காய்ஸ், ஒரு வழியாக நம்ம மேலே வந்தாச்சு. இனிமேட்டு கிளியூர் ஃபால்ஸ்க்கு டைரக்ஷன் பார்க்க வேண்டியதான். ரூட்டே தெரியாத அளவுக்கு ரொம்ப சின்ன ரோட்டில் தான் இருக்கும் போல் இந்த டைரக்ஷனு. அந்த போர்டுமே மறைச்சிட்டாங்க ஃபுல்லாக வெஹிக்கிள்ஸ் பார்க் பண்ணி. சரி வாங்க போகலாம். உங்களுக்கு ஏதாவது லேண்ட்மார்க் வேணும்னா நீங்கள் அந்த காஃபி ஸ்டாப் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த காஃபி ஸ்டாப் பக்கத்தில் இருக்க ஒரு சின்ன ரோட்டில் தான் நீங்கள் போகணும் கிளியூர் ஃபால்ஸ்க்கு. இன்னொரு லேண்ட்மார்க் ஏதாவது உங்களுக்கு வேணும்னா அந்த பாப்பி ஹில்ஸ் இருக்க ரோட்டில் தான் வந்துட்டு நம்ம போகணும் கிளியூர் ஃபால்ஸ்க்கு. முன்னாடி போகிற காரை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ரோடு வந்து கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது. இப்போ தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க போல். இந்த பாப்பி ஹில்ஸ்லாம் ஒன்றுமே கிடையாது, சும்மா அட்வென்ச்சருங்கிற பேரில் மெண்டல் மாதிரி ஏதாவது பண்ணிருப்பாங்க. இதுலாம் காசு வேஸ்ட் பண்ணிடாதீங்க. சரி நம்ம ஃபால்ஸ்க்கு போவோம். ஃபால்ஸ் கிட்டே நம்ம வந்துட்டோம். இனிமேட்டு பார்த்தீங்கன்னா அவனுங்க நம்ம பார்க் பண்ணிவிட்டு நடந்து தான் போகணுன்னு சொல்லிட்டானுங்க. அதனால் நம்ம பார்க் பண்ணியாச்சு. இப்போ நம்ம நடந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். கார் பார்க்கிங் உள்ளே இருக்கும் போல், ஆனால் பைக் இங்கே பார்க் பண்ணிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டானுங்க. சரி போவோம். நிஜமாகவே இறங்குறதுக்கு ஆர் ஏறுறதுக்கு கஷ்டமாக இருக்கா இல்லை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். 250 ஸ்டெப்ஸுமே இந்த வீடியோவில் கவர் ஆகிருக்கும். நீங்கள் ஃபுல்லாகவே பார்க்கலாம். எப்படி இறங்க போகிறோம், எப்படி ஏற போகிறோம், கஷ்டமாக இருக்கா இல்லை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். என்ன போயிட்டே இருக்குது, ஸ்டெப்ஸ் வரத்துக்குள்ளேயே டயர்ட் ஆயிரும் போலையே. இப்போ தான் நம்ம கார் பார்க்கிங்கிட்டே வந்திருக்கோம் போல். இவனுங்க பைக் பார்க்கிங் எதுக்கு இவ்வளோ முன்னாடி வச்சுருக்கானுங்க. பார்க்கிங் கிட்ட ஒரு இளநீ கடை இருக்குது போல். சரி இப்போ தேவைப்படாது, இறங்கிட்டு ஏறுறப்போ டயர்டாக இருக்கும், அப்போ குடிச்சிக்கலாம். அவா ஒரு வழியாக ஸ்டெப்ஸு கிட்ட வந்தாச்சு போல். அங்கேருந்து 2 பேர் மேலே ஏறி வரானுங்க. ஃபைனலி ஸ்டெப்ஸு கிட்ட வந்தாச்சு. சரி வாங்க இறங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேருந்து பார்த்தீங்கன்னா சைடில் இப்படி தான் இருக்குது வியூவு பாருங்கள். சரி இறங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸ்டெப்ஸு நீங்கள் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்க ஸ்டெப்ஸு மாதிரி ரொம்ப சின்னதாக இருக்குது. ஒட்டுக்கா 2 பேர் வந்தாங்கன்னா இன்னொருத்திங்க போகிறவங்க வந்து நின்று தான் போகணும் போல், அந்தளவுக்கு சின்னதாக தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டீல் ஸ்டெப் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா பெரிய ஹோலாக இருக்கும் போல். ஃபுல்லாக ரஸ்ட்டாக இருக்குது எல்லாமே, லெஸ் மெயின்டெனன்ஸ் போல். ஃபுல்லாக நல்லா டீப்பாக ஸ்டீப்பாக தான் இருக்குது. ஏறுறப்ப கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் போல் இப்போவே. இப்போ நான் வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா வீக் டேஸ் தான். வீக்கெண்டில் கூட்டமான டைம்லலாம் வந்தீங்கன்னா இதில் இறங்கி ஏறுறதுக்கு வந்து நிறையா கூட்டம் இருந்துச்சுன்னா
ரொம்ப கஷ்டம்தான் போல். மூணு இல்லை ஸ்டெப்ஸே இங்கே பார்த்தீங்கன்னா உடஞ்சி தான் இருக்குது. இதில் லைட்டாக காலாக திருப்பி வச்சிங்கன்னா கால் ஃப்ராக்சர் ஆயிரும். ஒரு வழியாக கிட்ட வந்துட்டோம்னு தான் நினைக்கிறேன். அங்கே ஒரு கடை இருக்குது. எந்த பக்கம்டா போகணும்? கடை வழியாக பூந்து தான் உள்ளே போகணும் போல். சரி வாங்க போவோம். சவுண்டு அதிகமாக வருது. ஸோ கிட்ட வந்துட்டோன்னு தான் நினைக்கிறேன். காய்ஸ் ஃபைனலி ஃபால்ஸ் கிட்ட வந்துட்டோம். என்னடா ஃபால்ஸ் இது? தண்ணியே இல்லை. கிட்ட போய் பார்ப்போம். தண்ணிலாம் ஒன்றும் பெருசாக இல்லை, உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். எந்த ஆங்கிளில் பார்த்தாலும் தண்ணி கம்மியாக தான் இருக்குது. இதில் கண்டிப்பாக குளிக்க முடியாது. டிசம்பர் மந்தில் கண்டிப்பாக வராதிங்க கிளியூர் ஃபால்ஸ்க்கு. வேஸ்ட்டு தான். ஏதாவது ரெய்னி சீசனில் இல்லை மழை பெஞ்சிருந்தா மட்டும் தண்ணி கொஞ்சம் நிறையா வரும் போல். மற்றபடி வர்றது வேஸ்ட்டு தான். எதுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தோம்? ஃபால்ஸில் வாட்டரில் நல்லா டிசப்பாயின்மெண்ட் தான் ஆச்சு. சரி இப்போ வாங்க திரும்ப ரிட்டர்ன் வர இந்த 250 ஸ்டெப்ஸு திரும்ப கிளைம் பண்ணோம். அதுதான் இருக்கிறதுலே பெரிய டிசப்பாயின்மெண்ட் இன்னும். டேய் நீங்கள் என்னம்மா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க? நான் போய் வீடியோவே எடுத்துகிட்டு வந்துட்டேன். போகாதீங்கடா, கீழே ஒன்றுமே இல்லை. சரி நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம்.
ஏறுறது கஷ்டம் கஷ்டம் நிறையா வீடியோவில் போட்டிருக்காங்க ஆல்ரெடி. நான் செக் பண்ணி பார்த்தேன். அப்படி என்ன தான் கஷ்டமாக இருக்குதுன்னு பார்ப்போம். இப்போயே கொஞ்சம் மூச்சு வாங்குது, ஸ்டீப்பாக தான் இருக்குது. வளர்ந்ததுக்கப்புறம் அதோட ஆயுசு முடியும் போது பூ பூத்துட்டு இறங்கணும். ஓரளவுக்கு கிட்ட வந்துட்டோன்னு தான் நினைக்கிறேன். ஸ்டீல் ஸ்டெப்ஸ் கிட்ட வந்தாச்சு. ஆன்ட்டி அங்கிளாக இருந்தால் கொஞ்சம் நின்று தான் ஏறுற மாதிரி இருக்கும். ஸ்டீல் ஸ்டெப் ஓவர் ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் மேலே வந்துட்டோம். ஃபைனலி மேலே வந்தாச்சு. எங்கடா அந்த இளநீ கடை? ஆனால் இது வந்து ஆகாய கங்கையை விட ஒன்றும் பெரிய ஸ்டெப்ஸ்லாம் இல்லை. ஈஸியாக தான் இருக்குது. ரெகுலராக எக்ஸசைஸ் வாக் போகிறவங்களாலலாம் இது ஈஸியாக ஏறி இறங்கிட முடியும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து போக போகிற பிளேஸ் வந்து லேடிஸ் சீட். அது ஒர்த்தா இல்லையான்னு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.